ஆர்ப்பரிக்கும் தாமிரபரணி ஆற்றின் பருந்து பார்வை காட்சிகளை பார்க்கிறோம். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் தற்போது 60,000 கன அடிக்கும் மேல் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. மழை நீடித்தால் 1,00,000 கன அடி அளவிற்கு தண்ணீர் செல்ல வாய்ப்பு என்று பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருது, நெல்லையில என்ன கள்ளச்சூழல் அப்படின்றத இன்று காலை முதலே பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று அங்கு அதீத கனமழை இருக்கும் அப்படின்னு முன்பே சொல்லப்பட்டது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல தற்போது கோயில் ஒன்று அப்படியே மூழ்கி இருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். தாமிரபரணியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இனி அடுத்தடுத்து மழை நீடிக்கும் பட்சத்துல எவ்வளவு கன அடி அளவிற்கு தண்ணீர் செல்ல வாய்ப்பு இருக்கிறது? எந்தெந்த பகுதிகள் மொத்தமாக வெள்ளத்தில் மூழ்க வாய்ப்பு இருக்கிறது? திலகவதி, திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று இரவு முதல் கனமழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓடக்கூடிய இந்த தாமிரபரணி ஆற்றில் என்பது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி ஆற்றில் தற்போது சுமார் 65,000க்கும் மேற்பட்ட கன அடி தண்ணீர் சென்று கொண்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் என்பது முழுக்க முழுக்க மழைநீர் என்பதாகவும் அணையில் இருந்து வெறும் 800 கன அடி தண்ணீர் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து மழை என்பது விட்டு பெய்து வரும் காரணத்தால் நீர்வரத்து இன்னும் அதிகரிக்கலாம். இன்று மாலைக்குள் அல்லது இரவுக்குள் 1,00,000 கன அடி அளவிற்கு அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமில்லாமல் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் காரணமாக கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முகாமுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்காலிகமாக 5 முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பாக கரையோரங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தாமிரபரணி ஆற்றக்கரையில் குளிக்கவோ கால்நடைகள் அழைத்து செல்வதற்கு தடையானது விதித்திருக்கிறார்கள். அதனால் பொதுமக்கள் அந்த பகுதியில் வராமல் இருப்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. நேற்று 24 மணி நேரத்தில் மட்டும் சுமார் 412 சென்டிமீட்டர், அதாவது சுமார் 4,121 மில்லிமீட்டர் கனமழை என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் விழுந்திருக்கிறது. அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான அந்த ஊத்து பகுதியில் 54 சென்டிமீட்டர் மழை பொழியிருக்கிறது. ஆக இன்றும் மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த காரணமாக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும், வீடுகளே இருக்கிறவர்கள் வெளியே செல்ல வேண்டாம் என தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் அறிவுரை வழங்கி வருகிறது. தாமிரபரணி ஆற்றில் வரக்கூடிய இந்த தண்ணீரின் அளவு என்பது மணிக்கு மணி அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறுக்குத்துறை முருகன் கோயிலா இருக்கட்டும், தரைப்பாலங்கள் மற்றும் மேம்பாலங்களில் பொதுமக்கள் யாரும் நிற்க வேண்டாம், கோயிலுக்கு செல்ல வேண்டாம், கரையோரங்களில் தங்க வேண்டாம் என தொடர்ந்து காவல்துறை அறிவுரையும் வழங்கி வருகிறார்கள். திலகவதி, மருதுபாண்டி, இப்போ அணைகள்ல இருந்து வெறும் 800 கன அடி தண்ணீர் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் மழை நீரால் தான் கிட்டத்தட்ட 65,000 கன அடிக்கும் மேல் தண்ணீர் இருக்கிறது. 1,00,000 கன அடியாக அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்ற பட்சத்துல தாமிரபரணி ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் முகாம்களுக்கு சென்று பாதுகாப்பாக தங்கி இருக்கிறார்களா, அவர்கள் எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்களா அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்களா? மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினர்லாம் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வரதா நீங்க சொல்லியிருக்கீங்க. சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரையோர இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்க தண்ணீர மூழ்காம பாதுகாப்பாக இருக்கிறாங்க, வேறு இடத்துக்கு சென்று விட்டார்கள், முகாம்களுக்கு சென்று விட்டார்கள் அப்படின்றத எப்படி உறுதிப்படுத்தியிருக்காங்க? மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்கனவே கரையோர பகுதிகளில் ஒலிபெருக்கி மூலம் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த வெள்ளப்பெருக்கின் போது சுமார் 2,00,000க்கும் மேற்பட்ட கன அடி தண்ணீர் சென்றதன் காரணமாக பெருமளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றை விட்டு தண்ணீர் வெளிப்பகுதிக்கு வந்திருந்தது. ஆக இந்த முறை கிட்டத்தட்ட 65,000க்கும் மேற்பட்ட கன அடி சென்று கொண்டிருப்பதால் ஆற்றுக்குள் போகிறது. இருப்பினும் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீட்கப்பட்டு தற்போது 5 நிவாரண முகாம்களில் 156க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக முதல்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் தொடர்ந்து பொதுமக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்கும் நடவடிக்கையிலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் உள்ளூர் காவல்துறை மூலம் மீட்கும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று இரவுக்குள், அதாவது தாமிரபரணி ஆறாவது ஒரு 120 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கக்கூடிய இந்த பகுதியில் 50% திருநெல்வேலி மாவட்டத்திலும் 50% தூத்துக்குடி மாவட்டத்திலும் பயணிக்கிறது. ஆக இங்கிருந்து கடக்கக்கூடிய தண்ணீரானது தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆக அங்கிருக்கக்கூடிய கரையோர மக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தொடர்ந்து இரு மாவட்ட ஆட்சியர்களும் தொடர்ந்து எச்சரிக்கையுடன் கண்காணிப்பு பணி என்பது தீவிரப்படுத்தி வருகிறார்கள். நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட தாமிரபரணி ஆற்றங்கரையோர வசிக்கக்கூடிய மக்களுக்கான எச்சரிக்கை செய்தியாகவே இதனை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை மகா தீபத்தை காண தயாராகுங்கள்.